சந்தியாவந்தனம். ஸ்ரீ நாராயண யோகீந்திர வரராஜ்ய கிருபாஸ்ரயம் கங்கேசபாதவனதம் ஸ்ரீனிவாசமணிம் பஜே. திரைவர்ணிகர்கள் பிராமணர் சத்திரியர் வைசியர் என்று சொல்லக்கூடிய மூவரும் சந்தியாவந்தனத்தை பண்ணணும். கர்ப்பாஷ்டமத்தில் சந்தியாவந்தனம் போட்டு வைப்பாங்க. நமக்கு அது ஆடரோடசாத் பிராமணஸ்க்கு ஆபதிதா சாவித்ரி என்று 15 வயசுக்குள்ள நாம் சந்தியாவந்தனத்தை அவசியம் பண்ணணும். ஆக 7வது வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணி வச்சு அவர்கள் 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்றது. அகரக சந்தியாம் உபாதீதா என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக நமக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறார்கள் பெற்றோர்கள். உபநயனம் பண்ண பொழுது நமக்கு காயத்ரி மகாமந்திரத்தை உபதேசம் பண்றார். காயத்ரிங்கிற சாமானிய மந்திரம் இல்லை. அது காயத்தம் திராயதேதி காயத்ரி என்று யாரு சந்தியாவந்தனத்தை ஒழுங்காக பண்ணுகிறார்களோ அவர்களை அது காப்பாற்றுகிறது. நித்தியம் அனரஹ சர்வகர்மசு இதன்ய குருதே கர்ம ந தஸ்ய பலபாக் பவே என்று சாஸ்திரம் பேசுகிறது. சந்தியாஹீனா சந்தியாவந்தனம் பண்ணாதவன் ஒருவனும் பிராமணன் அவசியம் சந்தியாவந்தனத்தை பண்ணணும். அதுவும் கிரகக்காலத்தில் அர்க்கிய பிரதானம் பண்ணிவிட்டு சூரியோதானம் தான் நாம் உபஸ்தானத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் இந்த காலத்தில் முடியாத போனாலும் கூட எப்படியாவது சந்தியாவந்தனத்தை கால காலத்தில் அவசியம் பண்ணியே ஆகணும். அதுக்கு பிறகு மத்தியானத்தில் நாம் மாத்தியானியத்தை பண்ணுறோம். சாயங்காலம் அஸ்தமிக்கிறதுக்கு பின்னாடி அர்க்கிய பிரதானம் பண்ணி சாயங்கால சந்தியாவந்தனத்தை பண்ணணும். ஆக 3 வேளை சந்தியாவந்தனமும் பண்ணினால்தான் நாம் பிராமணம். இல்லாத போனாக நாம் பிரஷ்டனாக ஆகிவிடுவோம். அதனால்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, சந்தியாஹீனகா அதிதிகி நித்தியம் என்கிறது. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எந்த காரியம் செய்வதற்கும் அவனுக்கு தகுதி இல்லை. எப்படியானால் தீட்டு வந்தால் நாம் கோவிலுக்கு போவதில்லை, மற்ற கல்யாணங்களுக்கு போவதில்லை, ஒதுங்கி இருக்கிறோமோ அதே மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணாதவன் தீட்டுக்காரன் ஆசோகமுடையவன் என்று பிரமாணம் பேசுகிறது.